அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இலவச முழு மாதிரி தேர்வு நடத்தப்பட்டது. அந்த இலவச முழு மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளாக தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமும் சரி, குரூப் 2 எக்ஸாமும் சரி, நம்ம இலவச மாதிரி தேர்வில் குறிப்பாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி நடத்தக்கூடிய மாதிரி தேர்வு ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை? சரியான விடை ஆப்ஷன் சி, ஐம்பெருங்காப்பியங்கள். கேள்வி 2, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். தன்மைக்கு ஆப்போசிட் வெம்மை. கேள்வி 3, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்? பாரதிதாசன். கேள்வி 4, பொறுத்துக. நூலாசிரியர் தேன்மலை சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு எழுதியிருப்பார். நாட்டார் கலைகள் ஆக்கா பெருமாள். அறமும் அரசியல் நூல் எழுதுந்து மூவா. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 5, கீழ் வருவனற்றுள் சரியான இணையை கண்டறிக. 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது. அப்போ துடிப்பு என்ற நூலை எழுதுந்து யாருன்னா கோமகன். அப்போ முதல் இணை மட்டும்தான் சரி. அனுமதி என்றது எழுதுந்து பார்த்திங்கன்னா சுஜாதா எழுதியிருப்பாங்க. அனுமதி என்ற நூல் எழுதுந்து சுஜாதா எழுதியிருப்பாங்க. ஆளுகை நூல் எழுதுந்து ஜெயகாந்தன் எழுதியிருப்பாங்க. சோனசலம் நூல் எழுதுந்து அண்ணா எழுதியிருப்பார். இப்போ எல்லாமே மாறி இருக்கும். இப்போ சரியானது துடிப்பு மட்டும்தான் சரி, கோமகன். கேள்வி 6, புதுநெறி கண்ட புலவர் என்று யார் போற்றினார்? புதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளலாரை பாரதியார் போற்றினார். கேள்வி 7, ஓதல் வேண்டும் என்பது செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்குன்னு இசைநிற அளபடை என்றும் அழைப்பர். டேஸ் எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் எனும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். எதுன்னு பார்த்தீங்கன்னா உம்மை தொகை தான். உம்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் எனும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். கேள்வி 9, சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்துண்ணாமை. இதற்கான சரியான வினா, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 10, பொருள் அறிந்து பொறுத்துக. கடும்புனா சுற்றம், வைரியம்னா கூத்தர் என்று பொருள், படுகர்னா பள்ளம், பொம்மல்னா சோறு. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 11, கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர் பெருமக்களில் பொருந்தாதவர் யார்? புகழேந்தி புலவர், உமரப்புலவர், ஒட்டக்கூத்தர், ஔவையார். இதில் பொருந்தாதவர் யாருன்னா உமரப்புலவர். உமரப்புலவர் காலம் 17ஆம் நூற்றாண்டு வரும். புகழேந்தி புலவர், ஒட்டக்கூத்தர், ஔவையார் இவங்க 3 பேரும் ஒரே காலத்தவங்க தான். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 12, வர்தனஞ்சிய பிள்ளை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1, 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1, கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் ஆசிரியரின் சிறப்பு பட்டம் பெற்றவர். சரி. கற்றோரால் புலவர் என்று சிறப்பிக்கப்பட்டவர். சரி. கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நமச்சிவாய முதலியார் தலைமையில் தங்கத்தோட பரிசீலிக்க பெற்றார். சரி. கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் வெள்ளி விழாவின் பொழுது ஞானியரடிகள் தலைமையில் தமிழரசு குறிஞ்சி அரங்கேற்றினார். சரி. அப்போது 12வது கேள்விக்கு அனைத்துமே சரி. கேள்வி 13, கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். கேள்வி 14, பொறுத்துக. சட்டை என்ற சிறுகதை எழுதுந்து யாருன்னா ஜெயகாந்தன். வேலி ராஜம் கிருஷ்ணன். மகன் ஜெயப்பிரகாசம். கிளிசல் நாஞ்சில் நாடன். சிறுகதைகள். இது எழுதுந்து யாருன்னு இது பார்த்திங்கன்னா 12th வந்து பார்த்திங்கன்னா சிறுகதைகள் 12ஆம் வகுப்பு ஓல்டு புக்லேருந்து எடுக்கப்பட்டது தான். சட்டை ஜெயகாந்தன், வேலி ராஜம் கிருஷ்ணன், மகன் ஜெயப்பிரகாசம், கிளிஞ்சல் என்ற சிறுகதை எழுந்த நாஞ்சில் நாடன். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 15, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. இலக்கியம், இலக்கு கூட்டலியம் சரியா இருக்கு. செம்மொழி, செம்மை கூட்டல் மொழி சரி. தமிழ்மொழி, தமிழ் கூட்டல் மொழி சரி. வேரூன்றிய, வேர் கூட்டல் ஊன்றியன்னு வந்திருக்கணும். இங்கே வேறு கூட்டல் ஊன்றிய. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 16, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக. இந்த செஞ்சுரி டென்ஷன் இருந்தது. இதற்கு சரியான தமிழ், இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. கேள்வி 17, பிரித்தெழுதுக. கரியன், சரியாக பிரித்த தொடரை கண்டுபிடி. கரியன் எவ்வாறு பிரிக்கலாம்னா கருமை கூட்டல் அன். கேள்வி 18, பொறுத்துக. திருக்கோவையார் நூல் எழுதந்து மாணிக்க வாசகர். திருப்பாவை எழுதியவர் ஆண்டாள். கலிங்கத்து பண்ணி எழுதந்து ஜெயங்கொண்டார். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 19, விடை தேர்க. பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவன் ஆவான் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருவிக்கா. கேள்வி 20, கீழ்காணும் தொடரில் வலுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடி. அப்போ சரியானது எதுனா வலப்பக்க
சுவரில் எழுதாதே. கேள்வி 21. இன்மையின் இன்னாதயாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. மோனைனாவே முதல் எழுத்து ஒன்று தான், அடிமோனைனா முதல் அடி இரண்டாம் அடி. அப்போது இன்மையின் இன்மையே சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 22. சகமக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் டேஸ். இயல்பு அமைந்த சொற்கள் யாது? உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் இயல்பு சொற்கள். கேள்வி 23. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றதுன்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. கேள்வி 24. ஊமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. சரியான உடை ஆப்ஷன் சி. தெளிவான பேச்சு, சீரான பேச்சு. கேள்வி 25. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் எது? மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். கேள்வி 26. விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையாளனின் பெயர். கேள்வி 27. வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்க. வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வளர்த்தார். கேள்வி 28. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை வேறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகம்பிள்ளை. கேள்வி 29. வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் தேர்ந்தெடு. வா. கேள்வி 30. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 கூற்றையும் பார்க்கலாம். குமரேலப்பட்டர் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கினார். சரி. திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டில் கொண்டு வந்தவர் கால்டுவெல். சரி. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ளார் மொழியியல் பேராசிரியர் சா அகத்தியலிங்கம். சரி. அப்போ முதல் 3 கூற்று தவறாக இருக்குன்னா 4 தவறாக தான் இருக்கும். அப்போது யாருன்னு பார்க்கலாம். தமிழ் திரமிழ திராவிட என உருவாயிற்று என கூறுகிறார் மொழியியல் அறிஞர் முனைவர் எமினோ. முனைவர் எமினோ சொல்லியிருக்க மாட்டார், ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருப்பார். தமிழ் திரமிழ திராவிட என உருவாயிற்று என ஈராஸ் பாதிரியார் குறிப்பிட்டார், பாதிரியார் சொல்லியிருப்பார். கேள்வி 31. பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி பரப்பு. கேள்வி 32. தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல்? தென்னன் என்பது இடப்பெயர் சொல். கேள்வி 33. விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது என்ன? விடியல் என்பது காலப்பெயர். கேள்வி 34. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் எது? இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம். கேள்வி 35. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். கேள்வி 36. தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் யார்? பெரியாழ்வார். கேள்வி 37. நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பண்ணத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். கேள்வி 38. சிவனுக்கும் வாழை பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் யார்? அழகிய சொக்கநாத பிள்ளை. கேள்வி 39. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது? மனோன்மணியம். மனோன்மணியத்தின் ஆசிரியர் பேராசிரியர் சுந்தரனார். கேள்வி 40. இது பொறுப்பதில்லை தம்பி எரித்தழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? வீமன். கேள்வி 41. சரியான இணையை தேர்க. விசும்புனா யுகம் வருமா? விசும்புனா வானத்தை குறிக்கும். அப்போது ஏ ஆப்ஷன் தவறாக இருக்குது. ஊழினா வானம் வருமா? கிடையாது. ஊழினா யுகத்தை குறிக்கும். தன் பெயர்னா வெள்ளம் வருமானா? தன் பெயர்னா குளிர்ந்த மலையை குறிக்கும். தன் பெயர் என்பதன் பொருள் குளிர்ந்த மலை. அப்போ ஈண்டு என்பது செறிந்து திரண்டு. சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி சரியான இணையை தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது ஆப்ஷன் டெல்லி. 42. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை? தூது. கேள்வி 43. பொருந்தாத இணை எதுக? பூம்பிஞ்சி, பூவோடு கூடிய இளம்பிஞ்சி. சரி. பிஞ்சி இளம் காயின்னு சொல்லுவாங்க. சரி. வடு மாம்பிஞ்சின்னு சொல்லுவாங்க. கவ்வை இளநெல் வருமானா? வராது. அப்போ பொருந்தாதது தானே 4வது பொருந்தாதது. அப்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கவ்வைனா கவ்வை என்பது எல் பிஞ்சியை குறிக்கும். கவ்வை என்பது எல் பிஞ்சியை குறிக்கும். இளநெல் எப்படி சொல்லுவாங்கன்னா கருக்கல்னு சொல்லுவாங்க. இளநெல் என்னன்றாங்க? கருக்கல். இங்கே கருக்கல் தான் வந்திருக்கணும், கவ்வைன்னு தந்திருக்காங்க. 44வது கேள்வி. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? 1000 தொகுப்பில் உள்ளது.
சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயர் உடையவர் யார்? சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயர் உடையவர் தமிழழகனார். நன்னர் நன்மொழி கேட்டனம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல். நன்னர் நன்மொழி கேட்டனம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. ஆசிரியர் நப்பூதனார். கேள்வி 47. பொருந்தாத இணை எதுக? இதில் பார்த்தீங்கன்னா 47 டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. தாய் செய்ன்னு வந்திருக்கணும், தாய் செய் வந்திருக்கு, அது வெளிப்படையாக வந்திருக்கும், டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் டே டெல்லி தான். மார்கழி திங்கள் இருபெயரட்டு பண்பு தொகை சரி. மலர்க்கை ஊமை தொகை சரி. சிவப்பு சட்டை பேசினர் அன்மொழி தொகை. இங்கே தாயும் செய்யும் என்பது வெளிப்படையாக வந்திருந்தால் தான் எண்ணுமை. தாய் செய்ன்னு தந்திருக்கணும், அது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. தாய் செய் சேஞ்ச் பண்ணிக்காங்க. தாய் செய் என்பது ஊமை தொகைன்னு தந்திருக்காங்க, ஊமை தொகை சரி எண்ணுமைன்னு தந்திருக்காங்க. தாய் செய்னா ஊமை தொகையில் வரணும். எண்ணுமை என்பது தாயும் செய்யும் வெளிப்படையாக வந்திருந்தால் அது எண்ணுமை. என்பது வெளிப்படையாக வந்தாவே அது எண்ணுமைன்னு சொல்லலாம். கேள்வி 48. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? நற்றிணை. கேள்வி 49. கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? மாதவியை குறிப்பிடுகிறான். கேள்வி 50. பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? சரியான விடை ஆப்ஷன் டெல்லி பரிபாடல். கேள்வி 51. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கேள்வி 52. மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. ஆவாரம்பூ. ஆவாரம்பூனா சர்க்கரை நோயை சரி செய்யும். வாழைப்பூ வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தும். வல்லாரை நினைவாற்றலை பெருக்கும். முடக்கத்தான் இலை மூட்டு வலியை சரி செய்யும். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. 53. தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். கேள்வி 54. செல்வி செய்தால் என்பதன் பிறவினை என்னன்னா செல்வி செய்வித்தாள். கேள்வி 55. பெயருக்கேற்ற வினை மறுவினை தேர்ந்தெடு. செய்யுள் டேஸ் செய்யுள் ஏற்றினான். கேள்வி 56. சரியான ஒன்றை இனம் காண்க. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். கேள்வி 57. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? இன்சொல்னா வன்சொல். கேள்வி 58. பொறுத்துக. நாமக்கல்லாரின் படைப்புகளை பொறுத்துக சொல்லியிருக்காங்க. இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் 12, தன் வரலாற்று நூல்கள் 3, புதினங்கள் 5. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 59. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? புதைச்சாக்கடை. கேள்வி 60. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரி கரி. கரி என்றால் இந்த கரி வந்தால் யானையை குறிக்கும், யானை. கரி என்று வந்தால் காய்கறியை குறிக்கும், காய்கறி. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 61. பொருந்தாத இணையை கண்டறிக. கோலம்னா அழகு, கூரைனா புடவை. சரி. கூலம். கூலம் என்பது தானியம் வருமா? கூலம் இது வந்தால் தான் தானியம்னு வந்திருக்கணும். இங்கே பொருந்தாத இணை ஆப்ஷன் பாம்பே. அதே குலவினா குழந்தை. சரியாக உள்ளன. கேள்வி 62. தே என்பதன் பொருள் என்னன்னா தேனா கடவுள். கேள்வி 63. பூமி என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க. பூமி என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி கூ. கூனா பூமியை குறிக்கும். கேள்வி 64. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். கேள்வி 65. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்க. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். இது சரியான சொற்றொடர். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று சொல்லியிருப்பார் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 66. முறையான சொற்றொடரினை கண்டறிக. இப்போ இதில் முறையான சொற்றொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 66க்கு சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார். கேள்வி 67. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா உழவு, ஏர், மண், மாடு. கேள்வி 68. தேவராட்டம் பற்றிய கூற்றுகள் சரியானது எது? வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள். சரி. ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம். சரி. தேவ துந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. சரி. குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகின்றது. சரி. அப்போ 68க்கு அனைத்துமே சரி. கேள்வி 69. எப்பருவத்தில் குழந்தை தன் இருக்கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகமசைந்து ஆடும்னா எந்த பருவத்தில்னா செங்கிரை பருவத்தில். கேள்வி 70. எந்த நாட்டில் கொடைக்கு அங்கே இடமில்லை? கோசல நாட்டில்.
கேள்வி 71 பொருந்தாத இணை எது? குறிஞ்சி திணைனா தொண்டகப்பறை, முல்லை திணைனா ஏறுகோட்பறை, மருத திணை மணமுலா நெல்லரி இணைப்பறை, நெய்தல் திணைனா மீன்கோட்பறை வந்திருக்கணும். இங்கே துடின்னு வந்திருக்கு, துடி வந்து பாலைக்கு வந்திருக்கணும். அப்போது பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 72 ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது எது? ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் தான். கேள்வி 73 ஈரோடு தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவ எனும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 2004. கேள்வி 74 காடெல்லாம் களைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு என்ற பாடலில் கா என்பதன் பொருள் என்ன? கா என்பதன் பொருள்னா சோலையை கொடுத்துருக்கோம். கேள்வி 75 பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை எது? 4 ஆப்ஷன் பார்க்கலாம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வந்தன் பகை பொறுத்து கொடுத்த பட்டிமண்டபம்னா சிலப்பதிகாரம் சரி. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்கிறது மணிமேகலை சரி. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றின் ஏற்றினோடு இரண்டும் அரியணை என்கிறது திருமந்திரமானால் திருமந்திரம் கிடையாது, திருவாசகம் குறிப்பிட்டிருக்கோம். அப்போது பொருந்தாத இணை ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா பன்னரும் கலைத்தறி பட்டி மண்டபம் என்கிறது கம்பராமாயணம் சரியானது. கேள்வி 76 வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எது? 1 8 10 என்னும் பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் சரி. வன்தொடர் குற்றியலோகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் சரி. 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். ஸோ 76க்கு அனைத்துமே சரி. கேள்வி 77 பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 இதில் எந்த இணைகள் பொருந்தாதது இருக்குன்னு பார்க்கலாம். ஓரறிவுனா புல் மரம், ஈரறிவு சிப்பி நத்தை, மூவறிவு வந்து பார்த்திங்கன்னா மூவறிவு உயிர் வந்து பார்த்திங்கன்னா நண்டு கரையான் தந்திருக்காங்க. மூவரி உயிரில் வந்து கரையான் சரி, நண்டு வருமானம் வராது, எறும்பு வந்திருக்கணும். மூவரி உயிரில் எறும்பு கரையான், அப்போ 3வது இணை தவறாக இருக்குது. 4 உயிர் எறும்பு தும்பின்னு இருக்குது, தும்பி சரி ஆனால் எறும்பு வருமானம் வராது. 4 உயிர் வந்து பார்த்திங்கன்னா நண்டு தும்பி, நன்கு தும்பி, அப்போது 3 4 இணை மாறி இருக்குது. அப்போது 2 இணை தவறாக உள்ளது. சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 78 முத்துலட்சுமி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சரி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சரி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி சரி. அடையாற்றில் 1953 புற்றுநோய் மருத்துவமனை நிறுவினாரா? கிடையாது. 1952 தான் அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியிருப்பார். அதே போல் அடையாற்றில் 1930 அவ்வை இல்லத்தையும் தொடங்கியிருப்பாங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 79 நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு எப்பொழுது? 2009. கேள்வி 80 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வது பாறையில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடினார் பாரதி சரி. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமான் பாடந்து கவிமணி தேசிவிநாயனார் சரி. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று சொன்னது திருவிக்கானா? திருவிக்க கிடையாது, பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க. அப்போது தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன் பாருங்கள். மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் வந்து பார்த்தீங்கன்னா காரியாசன் பாடியிருப்பார். கேள்வி 81 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. நவம்பர் 13 1938 தான் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. கேள்வி 82 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. கேள்வி 83 பொறுத்துக. வெண்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டல்னா காய்முன் நேர், கலித்தலை காய்முன் நிறை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலைனா கனிமுன் நிறை, ஒன்றாத வஞ்சித்தலை கனிமுன் நேர். சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. தலை வந்து 7 வகைப்படும். நேரொன்றை அசைத்தலை, நிறையொன்றை அசைத்தலை, இயற்செரு வெண்டலைன்ட்டு அதிலேருந்து கேட்டிருக்காங்க. கேள்வி 84 அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றுவர் சரி. 1907 ஆண்டு சென்னையில் 1 பைசா தமிழன் எனும் தினசரி இதழை காலனா விலையில் தொடங்கினார். 2வது கூற்று சரினா கிடையாது. என்ன தவறுனா தினசரி இதழில் தொடங்கியிருக்குமாறு வாராந்திர இதழ் வார இதழை தொடங்கியிருப்பார். அதே 1907 சென்னையில் 1 பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர இதழை காலனா விலையில் தொடங்கியிருப்பார். இங்கே தினசரி இதழ்னு இருக்குது. 2 தவறு. 3 அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம் சரி. கேள்வி என்ன? அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகள் சரியானது. சரியானது 1 3 மட்டும் சரி. கேள்வி 85 அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன? அம்பேத்கரின் இயற்பெயர் என்னன்னா பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர். கேள்வி 86 பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. கேள்வி 87
வள்ளுவர் காட்டிய வழி என்ற நூலை எழுதியவர் யார்? வி. முனுசாமி. கேள்வி 88. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். சரி. கூற்று 2, முன்றுரை அரையனாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. தப்பு. 4ஆம் நூற்றாண்டு வந்திருக்கணும், 5ஆம் நூற்றாண்டு இருக்குது. அப்போ 1 சரி, 2 தவறு. கேள்வி 89. வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய என்ற பாடலை பாடியவர் யார்? பாடந்து பொய்கை ஆழ்வார் பாடியிருப்பார். 1ஆம் திருவந்தாதியில் இருக்கும். கேள்வி 90. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார்? தாராபாரதி வந்திருக்கணும். தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அதே கலை ஞாயிறு நா. முத்துசாமி வருவார். மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் வருவார். 91வது கேள்வி. கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். கேள்வி 92. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மூதுரை நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் ஔவையார். ஔவையார்னாவே ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றவேந்தன், மூதுரை எழுதியிருப்பாங்க. கேள்வி 93. மா ஓடியது. இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக. குதிரை. 94. சரியான பொருளிலிருந்து பொறுத்துக. நீயே செய் என்பது ஏவல் விடை. வராமல் இருப்பேனா என்பது வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும் என்பது உருவது கூறல் விடை. வலப்பக்கத்தில் உள்ளது சுட்டு விடை. அப்போ 94க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 95. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. சரியானது யானை கூட்டம் வந்தது. ஆப்ஷன் ஏ தான் சரி. 96. புதுகை என்னும் மருவு சொல் குறிப்பிடும் ஊர் எதுனா? புதுகைனா புதுக்கோட்டை என்னும் மருவு தான் புதுகை. கேள்வி 97. நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு. இக்குறளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் பூட்டுவீர் பொருட்கோள். கேள்வி 98. பெண்களின் மரப்பண்பினை சிறப்பித்து பாடும் துறை எது? மூதின் முல்லை. கேள்வி 99. சங்கத்தமிழ் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? சங்கத்தமிழ் எனும் சொல் இடம்பெற்ற நூல் திருப்பாவை. ஆசிரியர் ஆண்டாள். 100வது கேள்வி. கம்ப ராமாயணம் நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவூலம். வால்மீகியை இதனை படிக்க நேர்ந்தால் ஒரு புதுமை காப்பியத்தின் தழுவல் என ஒப்பார் என்று கூறியவர் தமிழண்ணல். ஸோ பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கான விடைகுறிப்புகளை பார்த்துருக்கிறோம். அடுத்து பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ். 101வது கேள்வி. 2023ஆம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருதை பெற்றவர் யார்? பிரபா வர்மா. 102. திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துதல் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது? சரியானது ஆப்ஷன் பி தேசிய வளர்ச்சி குழு. 103. சொருப்கானா என்ற சொல் எதை குறிக்கிறது? சொருப்கானா நாணயச்சாலையை குறிக்கிறது. 104. பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புது? பாய்ஸ் என்பது பாகியலுடன் தொடர்புடையது. கேள்வி 105. வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால்? தேவையான மையநோக்கு விசையை உருவாக்க. கேள்வி 106. 2024ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருதை பெற்றவர் யார்? 2024க்கான ஔவையார் விருதை பெற்றது பாவனா பாஸ்டினா சூசைராஜ் என்கிற பாமா. கேள்வி 107. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சஷம் என்பது மாற்றுத்திறனாளிகள் அவரவர் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க பயன்படும் செயலி. சரி. சி விஜில் என்பது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுவோர் மீது புகார் தெரிவிக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆப். சரி. சுவிதா செயல் என்பது வாக்காளர் பட்டியல் பெயர் உள்ளதா என்பதை அறியவா? கிடையாது. சுவிதா செயல் என்றது என்னென்னா தொகுதி வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளதா என்பதை அறிய பயன்படும் ஆப் தான் சுவிதா செயலி. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. டி வந்து பார்த்திங்கன்னா விஹெச்எஸ் செயலினா வாக்காளர் உதவி செயலி. 108வது கேள்வி. ஆமடேட் தாதுவின் நிறம் என்ன? சிவப்பு. 109. மெட்டாஸ்டாசிஸ் எதனுடன் தொடர்புடையது? மெட்டாஸ்டாசிஸ் எதனுடன் தொடர்புனா மேலிக்னன்ட் கட்டியோடு தொடர்புடையது. 110. செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது எது? மைட்டோகாண்ட்ரியா. கேள்வி 111. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எது? வைரஸ். கேள்வி 112. குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் எது? குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் வந்து பார்த்திங்கன்னா சரியான டி ஆக்சாலிக் அமிலம். கேள்வி 113. அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு எது? இயற்கை வாயு. கேள்வி 114. 0.001 மாஸ் நிறை செறிவுள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் கரைசல் pH மதிப்பு என்ன? 3. கேள்வி 115. வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுப்பதில் பயன்படுவது எத்தனால். கேள்வி 116. மொகஞ்சதராவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக. மொகஞ்சதராவில் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகள் எது எதுனா யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. கேள்வி 117. சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான
எது தவறான பொருத்தம்னு கேட்டிருக்காங்க. சங்கு எங்கே கிடைக்குன்னா நாகேஸ்வரம், அது இல்லாமல் நாகேஸ்வர் பாலகோட்டில் கிடைக்கும். பாலகோட். வைடூரியம் ஷார்டுகையில் கிடைக்கும். கார்னிலியன் மணி வந்து பார்த்திங்கன்னா ஓமனில் வந்து கிடைச்சிருக்கு. ஓமனில் உற்பத்தி பண்ணாங்களான்னு கிடையாது. ஓமன் கிடையாது, லோத்தலில் உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. ஸ்டீரைட் வந்து இரும்பு மணிக்கல் நுரைக்கல்னு சொல்லலாம். ஸ்டீரைட் நுரைக்கல் ராஜஸ்தானில் கிடைச்சிருக்கும். அப்போது தவறானது வந்து எதுனா மூணு மட்டும் தவறாக இருக்குது. அப்போது ஓமனில் என்ன கிடைச்சிதுன்னா செம்பு வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மற்றும் ஓமனில் கிடைச்சிருக்கும். 118வது கேள்வி, உடல் நலமுடைய ஒருவரின் இரத்த அழுத்தம் எவ்வளவு? 120/80 மில்லிமீட்டர். 119வது கேள்வி, பொறுத்துக. மூளை பெட்டகத்தின் உட்பரப்பில் பரவியுள்ள தடித்த வெளிப்புரை டியூராமேட்டர். மூளையோடு ஒட்டியுள்ள உள்ளுரை பயோமேட்டர். இடையிலுள்ள மெல்லியுரை அரக்னாய்டு படலம். அறிவின் அமர்விடம் என்று அழைக்கப்படுவது பெருமூளை. அப்போ சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 120வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1, வளர்ச்சி ஹார்மோன் என்பது சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன் அல்லது சொமட்டோட்ரோபின் என்றும் அழைக்கப்படும். சரி. தைராய்டை தூண்டும் ஹார்மோன் அல்லது தைரோட்ரோபின் என்பது ஒரு கிளைக்கோபுரத ஹார்மோன். சரி. பிட்யூட்ரி சுரப்பி நாளமில்லா சுரப்பிகளின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. சரி. ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தியை தூண்டுவது லூட்டினைசிங் ஹார்மோன். சரி. அப்போ சரியானது ஆப்ஷன் டெல்லி 1, 2, 3, 4 சரி. 121வது கேள்வி, பொறுத்துக. கருப்பு மரத்தை ஏற்படுத்தும் நோய் காரணி எதுன்னு பார்த்தீங்கன்னா எரிசினியா பெஸ்டிஸ். இந்த கருப்பு மரணத்துக்கு இன்னொரு பேர் யூபோனிக் பிளேக்னு சொல்லுவாங்க. டைப்பாய் ஏற்படுத்துவது சால்மோனலா டைப்பி. நிமோனியை ஏற்படுத்துவது ஸ்டெப்ரோட்டோகாக்கஸ் நிமோனியே. காசநோயை ஏற்படுத்துவது மைக்கோபாக்டீர் டியூபர்குலோசிஸ். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. பொறுத்துக. ஆன்டிரெக்டிக் வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்டிரெக்டிக் வைட்டமின்னா வைட்டமின் டி தான் சொல்லுவாங்க. வைட்டமின் டிக்கு வந்து இன்னொரு பேர் கால்சிபரன்னு சொல்லுவாங்க. ஆன்டிசிராப்தால்மிக் வைட்டமின் எது? ஆன்டிசிராப்தால்மிக் வைட்டமின்னா வைட்டமின் ஏவை தான் ஆன்டிசிராப்தாலிக் வைட்டமின் சொல்லலாம். ரெட்டினால்னு சொல்லுவாங்க கெமிக்கல் நேம். அடுத்து 3, ஆன்டி ஸ்டெரிலிட்டிக் வைட்டமின், அதாவது மலடு நீக்கி வைட்டமின் என்று அழைக்கப்படுது எதுனா விட்டமின் இ. அதாவது விட்டமின் ஈனா டோகோபெரல்னு சொல்லலாம். இரத்தப்போக்கு எதிர் வைட்டமின் எது? வைட்டமின் கே. இரத்தப்போக்கு எதிர் வைட்டமின் எதுனா வைட்டமின் கே. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. 123வது கேள்வி, இஸ்ரோவால் 2024 ஜனவரி 1 ஏவப்பட்ட ராக்கெட் எது? PSLV C-58 ராக்கெட். இந்தியாவில் 2024 முதல்ல லான்ச் பண்ண ராக்கெட் எதுனா PSLV C-58 ராக்கெட். 124வது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி தமிழ்நாட்டில் நடைபெற்ற நாட்கள் ஜனவரி 19 to 31. கேள்வி 125, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர். 126, கீழ்கண்ட வரி நேரடி வரி அல்ல. 1 சரக்கு மற்றும் சேவை வரி, சொத்து வரி, கொடை வரி. இதில் வந்து எது நேரடி வரி அல்லன்னு கேட்டிருக்காங்க. நேரடி வரியில் வந்து 1 மட்டும் நேரடி வரி கிடையாது. அதாவது GST சரக்கு மற்றும் சேவை வரி வந்து நேரடி வரி கிடையாது, மறைமுக வரி. அதே சொத்து வரி, கொடை வரி நேரடி வரியில் வரும். 127, மனித மேம்பாட்டு குறியீடு எதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது? மனித மேம்பாட்டு குறியீடு எதை அடிப்படையாக கொண்டு அமைகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வாழ்நாள், குழந்தை இறப்பு, இறப்பு விதம், பிறப்பு விதம் வாழ்நாளை கொண்டு அடிப்படையாக அமைகிறது. கேள்வி 128, நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1956. கேள்வி 129, இந்தியாவில் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் யார்? கிரன்வில் ஆஸ்டின். கேள்வி 130, எந்த மாநிலம் முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறையை செயல்படுத்தியது? ராஜஸ்தான் மாநிலம். கேள்வி 131, மிதவெப்ப மண்டல காடுகளின் சராசரி மழைப்பொழிவு என்பது? மிதவெப்ப மண்டல காடுகளின் சராசரி மழைப்பொழிவு என்பது 750 மில்லிமீட்டர் டு 1500 மில்லிமீட்டர் தான் மிதவெப்ப மண்டல காடுகளின் சராசரி மழைப்பொழிவு. சரியானோட ஆப்ஷன் சி. 132, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் நாகாலாந்துக்கு உள்ள கிழக்கு எல்லை எது? நாகாலாந்துக்கு உள்ளே உள்ள கிழக்கு எல்லை எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர். கேள்வி 133, கிழக்கு லடாக்கில் இறந்த ஆறு என்று அழைக்கப்படும் நதி எது? கிழக்கு லடாக்கில் இறந்த ஆறு என்று அழைக்கப்படும் நதி சியோக் நதி. கேள்வி 134, தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழைப்பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் எது? தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழைப்பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் வடகிழக்கு வறண்ட காற்றுகள். கேள்வி 135, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆறுகளில் தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு எது? தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது கோதாவரி. கேள்வி 136, பரந்த இலைக்காடுகளின் இனங்களில் வருவது? ரோசூட் மரம். கேள்வி 137, வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும்
பயிர் எது? வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும் ஒரு பயிர் எதுனா கரும்பு. கேள்வி 138. தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 இந்திய அரசியலமைப்பின் டேஸ் விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பு வழங்குகிறது. ஆர்டிகல் 19க்கு தகவல் அறிவு உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆர்டிஐ வந்து பார்த்திங்கன்னா 2005 அக்டோபர் 12 வந்து ஏற்றிருப்பாங்க. 2000 அக்டோபர் 12. ஸோ அது வந்து ஆர்டிகல் 19க்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. 2005ஆம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் டேஸ் அட்டவணைகள் கொண்டதாகும். 2005 தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்து 2 பகுதிகள் கொண்ட அட்டவணைகளை கொண்டதாகும். கேள்வி 140. லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமாவை எவரிடம் அளிப்பார்? துணை சபாநாயகர். கேள்வி 141. பொறுத்துக. ஒத்திவைப்பு. ஒத்திவைப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தை காலவரையற்று ஒத்திவைத்தல். குவாரம் அவையை நடத்த தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை. குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கைனா குவாரம்னு சொல்லுவாங்க. கங்காரு மூடல். கங்காரு மூடல்னா முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவாதிப்பது தான் கங்காரு மூடல் என்று பெயர். லேம்டெக் அமர்வு. லேம்டெக் அமர்வுனா புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வதான் லேம்டெக் அமர்வுன்னு சொல்லுவாங்க. சரியான விடை ஆப்ஷன் சி. 142வது கேள்வி. மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய துறைகள் எது? வங்கித்துறை, விவசாயம், சிறைத்துறை, பொது உடல்நலன். இதில் எது வரும்னா மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய துறை வங்கித்துறை. சரியான ஆப்ஷன் ஏ. அதே விவசாயம், சிறைத்துறை, பொதுத்துறை வந்து மாநில அரசாங்கத்தின் கீழ் வரும். கேள்வி 143. பொறுத்துக. கோத்தாரி குழு எதுனா கல்விக்குழு. ராஜசெல்லையா வந்து நிதிக்குழு. ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு. MS சுவாமிநாதன் பசுமை குழு. 143க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 144. பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார். நிதி ஆணையம், தேசிய திட்டக்குழு, கேபினெட் செயலாளர் அலுவலகம். இதில் பிரதம மந்திரி எதற்கு தலைவராக இருப்பார்னா தேசிய திட்டக்குழுக்கு மட்டும்தான் தலைவராக இருப்பார். NDC நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மட்டும்தான் தலைவராக இருப்பார். 145வது கேள்வி. மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறது? மாநில சட்ட விதி வந்து இப்போ மாநில சட்டமன்றத்தை பற்றி குறிப்பிடும் விதி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 169. 169வது விதி வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றத்தை பற்றி குறிப்பிடுகிறது. 146வது கேள்வி. சாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை சரிபார்த்து தருவதற்கு பின்வருவனற்றுள் யார் பொறுப்பு? மாவட்ட கண்காணிப்பு குழுவின் பொறுப்பு. கேள்வி 147. தமிழக அரசால் தொட்டில் குழந்தை திட்டம் டேஸ் ஆண்டு தொடங்கப்பட்டது? 1992 தொடங்கியிருப்பாங்க. தொட்டில் குழந்தை திட்டம்னாவே சேலத்தில் தொடங்கப்பட்டது தான். சிவகங்கை வேலுநாச்சியார் நுடையாள் படைக்கு தலைமையேற்றுபவரின் பெயரை குறிப்பிடுக. குயிலி. கேள்வி 149. 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார்? ருக்மணி லட்சுமிபதி. கேள்வி 150. மருது பாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்ட கோட்டை எது? திருப்பத்தூர் கோட்டை. கேள்வி 151. பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழனின் பெயரை குறிப்பிடுக. வ.உ.சி. கேள்வி 152. கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம்? கீழடி. கேள்வி 153. டேஸ் இயக்கமானது காங்கிரஸின் கழகம் என்று குறிப்பிடப்பட்டது? வெள்ளையனே வெளியேறு இயக்கமானது காங்கிரஸின் கழகம் என்று குறிப்பிடப்பட்டது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம்னா ஆகஸ்ட் 8, 1942. கேள்வி 154. லாலா லஜபதி ராய் இறந்தது எப்போது? லாலா லஜபதி ராய் இறந்தது எப்போனா நவம்பர் 17, 1928. நவம்பர் 17, 1928. கேள்வி 155. ஜின்னா தனது 14 அம்ச திட்டத்தை அறிவித்த நாள் எப்பொழுது? ஜின்னா தனது 14 அம்ச திட்டத்தை அறிவித்த நாள் டிசம்பர் 31, 1928. டிசம்பர் 31, 1928. கேள்வி 156. பனகல் அமைச்சரவையின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சரியான ஆப்ஷன் பாம்பே, 1924. 157வது கேள்வி. இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் டேஸ் மாதிரியை கொண்டது? ஹெராட் டோமர் மாதிரியை கொண்டது. 158வது கேள்வி. எல்பிஜி மாதிரி வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியவர் யார்? எல்பிஜி மாதிரி வளர்ச்சி அறிமுகப்படுத்தியவர் மன்மோகன் சிங். கேள்வி 159. மாலிக் பக்ருதீன் ஜீனா என்பது எந்த சுல்தானின் இயற்பெயர்? மாலிக் பக்ருதீன் ஜீனாத் என்பது எந்த சுல்தானின் முழு பெயர்னா முகமது பின் துக்ளக்கினுடைய இயற்பெயர். மாலிக் பக்ருதீன் ஜீனா என்பது முகமது பின் துக்ளக்கின் இயற்பெயர். கேள்வி 160. பொறுத்துக. புலந்தர் வாசா பதேபூர் சிக்ரியை கட்டது அக்பர். அலாய்தர் வாசா டெல்லியில் கட்டது அலாவுதீன் கில்ஜி. மோதி மசூதியை டெல்லியில் கட்டது அவுரங்கசீப். அதே மோதி மசூதியை ஆக்ராவில் கட்டது ஷாஜகான். மோதி மசூதியை டெல்லியில் கட்டது அவுரங்கசீப். மோதி மசூதியை வந்து ஆக்ராவில் கட்டது ஷாஜகான். சரியான ஆப்ஷன் பாம்பே. 161. மேத்ஸு. 100 அசலானது 4 ஆண்டுகள் தனி வட்டி விதத்தில் 2 மடங்காகிறது எனில் வட்டி விதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 161க்கு சரியான ஆப்ஷன் பாம்பே. 162.
சரியான விடை A/B = 5:9 மற்றும் B/C = 4:7 எனில் A/B/C என்பது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. மேத்ஸ் கொஸ்டின் மட்டும் கீ ஆன்சரை மட்டும் டைரெக்டாக பார்ப்போம். 163க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 164 சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 165 சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 166 சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 167 இந்தியாவின் பழமையான குடிமக்கள் என்று கருதப்படுகிறவர்கள் யார்? இந்தியாவின் பழமையான குடிமக்கள் என்று கருதப்படுபவர்கள் நீக்ரோக்கள். கேள்வி 168 பின்வரும் அமைப்புகளில் எது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுகிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம் NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் வரும். 169 இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி டேஸ் சந்திப்பில் நிறைவேற்றியது. இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி டேஸ் சந்திப்பில் நிறைவேற்றியது. வார்தா சந்திப்பில். கேள்வி 170 சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது டேஸ் ஆகும். சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது டேஸ் ஆகும். களஞ்சி. கேள்வி 171 திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்துவது எது? திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்துவது அன்பு. கேள்வி 172 விவேகபானு என்ற தமிழ் மாத இதழின் பதிப்பாசிரியர் பெயர் கூறு. விவேகபானு என்ற தமிழ் மாத இதழின் பதிப்பாசிரியர் வ.உ.சி. கேள்வி 163 சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு டேஸ் நாளிகைகள் இருந்தன. சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு 60 நாளிகைகள் இருந்தன. கேள்வி 174 சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக டேஸை கருதினார். சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக ஏறு தழுவுதலை கருதினார். 175வது கேள்வி எந்த தமிழறிஞர் மர வழிபாட்டினையும் பாம்பு வழிபாட்டினையும் ஒப்பாய்வு செய்தார்? எந்த தமிழறிஞர் மர வழிபாட்டினையும் பாம்பு வழிபாட்டினை ஒப்பாய்வு செய்தார்னா ஜி. சுப்பிரமணியன். கேள்வி 176 கீழ்காண்கின்ற தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார்? சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யாருன்னா சரியான விடை ஆப்ஷன் சி. அப்சல் கான். 177 ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ் பிரபு. கேள்வி 178 கீழ்வரும் முற்கால நகரங்களில் ஒன்றினை பற்றி சீன யாத்திரிகர் பாக்யான் குறிப்பிட்டுள்ளார். கீழ்வரும் முற்கால நகரங்களில் ஒன்றினை பற்றி சீன யாத்திரிகர் பாக்யான் குறிப்பிட்டிருக்கார். எந்த நகரம்னா வைஷாலி நகரம். கேள்வி 179 கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வி எனும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு எது? கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வி எனும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு எதுனா விடியல் சமூகம், அதாவது டான் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. டான் சொசைட்டி DAW டான் சொசைட்டி. இதை சதீஷ் சந்திர முகர்ஜி என்பவரால் தொடங்கப்பட்டது டான் சொசைட்டி. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வி எனும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு டான் சொசைட்டி விடியல் சமூகம் தமிழில். 180வது கேள்வி ராஸ் கோப்தார் யாருடைய முழக்கம்? ராஸ் கோப்தார் பார்சி இயக்கத்தினுடைய முழக்கம். 181வது கேள்வி கோவாவை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார்? கோவாவை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் கிருஷ்ணதேவராயர். 182லேருந்து 200 வரை பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ கீ ஆன்சரை மட்டும் டைரெக்டாக பார்ப்போம். 182க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 183க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 184க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 185க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 186க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 187க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 188க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 189க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 190க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 191க்கு சரியான விடை 191க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 192 சரியான விடை ஆப்ஷன் ஏ. 193க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 194 சரியான விடை ஆப்ஷன் ஏ. 195 சரியான விடை ஆப்ஷன் ஏ. 196க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 197க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 198ல் என்னென்னா 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கு, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. 15, 17, 20, 22, 25 என்ற தொடர் வரிசையில் அடுத்த எண்ணை காண்க. 2வது டைம் வந்ததுக்கு அதை அடிச்சிருங்க. ஸோ 15, 17, 20, 22, 25 என்ற தொடர் வரிசையில் அடுத்த எண்ணை காண்க. 198க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 199 சரியான விடை ஆப்ஷன் சி. சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா 204 சதுரங்கள் இருக்குது. 200வது கேள்வி
200வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் முதல் முழு மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.